வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸ்லேருந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளை அட்ராக்ட் பண்ணும் வித் த ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் their மாஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இது ஈக்குவேஷனாக சொல்லணும் அப்படின்னா F is equal to G into m1 m2 divided by r squared. Here F is a gravitational force, G is a gravitational constant which has a value which is equal to 6.674 into 10 power minus 11 meter cube kilogram power minus 1 second power minus 2. And m1 m2 அப்படிங்கிறது masses of the objects. r squared அப்படிங்கிறது distance between the two objects. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். விச் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இது ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருக்க ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஒபே பண்ணும். அது என்ன இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூல் அப்படின்னா, நம்ம டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 1/4 மாறிடும். ட்ரிபிள் பண்ணோம் டிஸ்டன்ஸை அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 1/9 மாறும். இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூல். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். If the distance between the two objects is doubled, the gravitational force between them becomes. So distance double பண்ணும் பொழுது gravitational force என்ன ஆகும்னு கேட்குறாங்க. We know gravitational force is inversely proportional to square of the distance. அப்போ distance double பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவாகும்? 4 times ஆகும் இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து 4 times மாறும். அப்போ ஃபோர்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா முன்னாடி இருந்த ஃபோர்ஸ் மாதிரி 1/4 மாறும். That is 1/4 as force F/4 மாறும். So option C is the answer. Next எந்த கான்செப்ட்ல இருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.